கண்ணு ரெண்டு. ஓய் செல்லக்குட்டி, என்ன நம்மளோட நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு இல்லை? உனக்கு ஹாப்பியா? ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வெற்றி. எப்படியும் எங்கள் 3 பேத்துக்கு ஒட்டுக்க நிச்சயம் நடக்குது, ஒட்டுக்க கல்யாணம் நடக்க போகுது. ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் உன்னோட ஒய்ஃபாக போகிறேன்டா. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? ஆமாம், வினிதாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள பரவாயில்லையா? இனிமேல் தான் நாங்களும் பார்க்க போகிறோம். உனக்கு ஓகேவா? எப்படி பையன் பரவாயில்லையா? விசாரிச்சு பார்த்தியா? ஓ, மாப்பிள்ளை பரவாயில்ல, ரொம்ப வசதியாக தான் இருக்காரு. வினிதா கிட்டேயும் பேசினாரு, வினிதாக்கும் ஓகே தான். ஆனால் எனக்கு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையான்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. லூஸ் மாதிரி பேசாதடி. அவள் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. கொஞ்சம் அவளுக்கும் ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும்ல. உன்ன மாதிரியா? நானும் நீயும் லவ் மேரேஜ், அதனால உனக்கும் எனக்கும் எப்படா கல்யாணம் நடக்கும்னு இருக்கும். அவளுக்கும் அந்த மாதிரி புரிதல் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பையனை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டானா அவளுக்கு தெரியும். புரியுது புரியுது. சரி, சக்தி மாமா எங்கே ஆளை காணோம்? அவன் கொஞ்சம் ஏதோ ஆளுக்கு எதுனமோ வாங்கிட்டு வரணுன்ட்டு போயிருக்கான். அவரெல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. நீங்கள் எனக்கு என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அவங்களாம் இனிமேல் தாண்டி அவங்க ஆளுகளை கரெக்ட் பண்ணணும். எனக்கு தான் ஆல்ரெடி கரெக்டாக இருக்கே, அப்போ நான் ஏன் அது இதையும் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கணும்? உனக்கு நான் ஈஸியாக கிடச்சிட்டங்காட்டி யாருமே தெரியல. எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டியா? உனக்கு தான் நான் அது இதுவும் பண்ணணும், மீன் பொரிச்சு கொடுக்கணும், உனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் பண்ணணும். ஆனால் எனக்கு நீ ஒன்றுமே பண்ண மாட்டல. போடா கருவாயா. என்னடி சும்மா எப்போ பார்த்தாலும் கருவாய கருவாயான்ட்டு? நீ கொஞ்சம் கலர் கூடுதலாக இருக்குங்காட்டி ஓவராக பேசிகிட்டு இருக்க, சரியா? ஆமாம் ஆமாம், உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எதுவுமே தோணாதில்ல. அவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, எனக்கும் ஆசையாக இருக்கும்ல, எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. போடா. இப்போ அதுக்கு என்னடி பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் தோணி செய்யணும். அவங்க செய்கிறாங்கிறக்காங்கலாம் நான் செய்ய முடியாது. ஏன்னா நான் வேற, அவன் வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறல்ல. போ, நானும் அனிதாக்கா மாதிரியும் வினிதாக்கா மாதிரி இருந்திருந்தா எனக்கும் எல்லாம் கிடச்சிருக்கும். போடா. சரி சரி, அழுகாத. இப்போ எதுக்கு அழுகிற? சின்ன பிள்ளை மாதிரி இதுக்கே இப்படியெல்லாம் அழுகிறீன்னா ஃப்யூச்சரில் உனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன பண்ணுவேனா? பத்திரகாளியாக மாறி உன்னை பிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதை. சரிதாம்மா, சரி அழுகாதடி. உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ சரி, இல்லைன்னு வச்சுக்கவேன். உன்னை என்ன பண்ணிப்பான்னு எனக்கே தெரியாது. ஐயா, இப்போ பாரு முகத்தை, 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி. ஆமாம், எனக்கு எதுவும் வாங்கிட்டு எனக்கு கோவர தானே செய்யும். இப்போவும் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு பிறந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னு வையேன். ஓ, மேடத்துக்கு இப்போவே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு போல. ஓகே. ஏய், நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. குத்தி பிடுவோம் குத்தி. படிப்பு முடிச்சதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், சரியா? ஆனால் கல்யாணம் மட்டும் முதலே பண்ணிக்குவீங்களா? இதெல்லாம் அநியாயமாக தெரியலையடி. வேற என்ன பண்ணுறது? வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ அவசரப்படுறேன். அவங்களே ஒத்து வரும்போது நானும் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கடி. சரி, சீக்கிரம் போய் புடவை கட்டி ரெடியாகு. அப்போதான் நீ பொண்ணு பிள்ளையாட்ட தெரியவே. போ. சரி, போயிட்டு வரேன். ஓகே ஓகே. மாப்பிள்ள, என்ன பண்ணுறீங்க? அத்தை வேற பார்த்துட்டாங்களா? இந்த சுனிதா வேற. சரி, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். அத்தை சொல்லுங்க அத்தை. இல்லை, என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். நிச்சயம் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் பாட்டு கூலாக நின்றுட்டுருக்கீங்க, கிளம்பலையா? இல்லைத்த, அம்மா தான் அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் தனியாக கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் எல்லா வேலையும் பார்க்க சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து திடீர் மாப்பிள்ள. நான் எப்போதுமே உங்களுக்கு மாப்பிள்ள தானே, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஏதாவது வேலை இருக்காத? இல்லை மாப்பிள்ள, எல்லா வேலையுமே முடிஞ்சுது. நீங்கள் கிளம்புனீங்கன்னா போதும். அந்த பக்கம் இருந்தாங்களே அந்த தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அத்தை? வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. அது எல்லாமே உங்களை வாங்கிட்டு வர சொல்ல முடியும்? நீங்களும் வேற மாப்பிள்ளையாக போகிறீங்கள. ஏங்க அத்தை எல்லாத்துக்கும் கூச்சப்படுறீங்க? நான் செய்யாமல் யார் செய்ய போகிறோம்? சரி அத்தை, வினிதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையா? அவளை கூப்பிட்ற நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள. எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. அவள் தான் எல்லாமே ஓகேன்னு சொன்னான். சுனிதாவை விட்டு கேட்டு பார்த்துட்டேன். அவள் கேட்டதுக்கும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கா. இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காம ஏதாவது பண்ணுறோமோன்னு பயமாக இருக்குது. உங்ககிட்ட நல்லா பேசுவல்ல, நீங்கள் ஒரு டைம் கேட்டு சொல்லுங்களேன் மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நான் கேட்டு சொல்கிறேன். வினிதா, இங்கே வா. வெற்றி மாமா கூப்பிட்றாங்க, வந்து என்னன்னு கேளு. அம்மா அந்த பக்கம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள, அவட்ட கேளுங்க. நீங்களும் போய் அப்படியே ரெடி ஆகுங்க, சரிங்களா? ஏதாவது டச்சப் கிச்சப் பண்ணி இன்னும் சூப்பராக இருங்க, அது போதும் எனக்கு. ஏன் எனக்கு கருப்புன்னு கலாய்க்கிறீங்களா? சே, அப்படியெல்லாம் சொல்லுவேண்ணா மாப்பிள்ள. நீங்கள் தங்கம் மாப்பிள்ள.
சரிங்க அத்தை, சரி நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. வாங்க மாமா வாங்க, காஃபி ஏதாவது குடிச்சிங்களா? ஏதாவது கொடுத்தாளா? இந்த வீட்டில் எப்பவுமே பொறுப்பான பொண்ணுன்னா அது நீ தான். உன் தங்கச்சி சரியான வாயாடி குறும்பி. உங்கள் அக்கா ஒரு உம்மக்கிட்டா எதுவுமே பேச மாட்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட உன்னை கேட்கணுன்னு தான் உன்னை வர சொன்னேன். நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் பதில் சொல்லணும். அது என்ன உண்மையை மட்டுமே பதில் சொல்லணும்? ஏன் பொய் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்போ என்கிட்ட ஏதாவது மறைக்க போறியா? உண்மையை சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை மாமா, சொல்லுங்க என்ன விஷயம் மாமா? சரி, இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க விருப்பப்படி தான் மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். உனக்கு இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் அம்மா அப்பாக்காக ஓகே சொல்கிறியா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எதாக இருந்தாலும் பண்ணித்தரேன். இல்லை மாமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளுக்கும் அவரே பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா அதுக்கு என்ன, அர்ஜுன் மாமாவோட அம்மாவும் நல்ல பையன் நல்ல இடம்னு சொல்கிறாங்க. அங்கே மல்லிகைக்காவும் காயத்ரிக்காவும் இருக்காங்கல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. என்ன திடீர்னு கல்யாணம் முடிவானங்காட்டி தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பழகிருச்சு, இதே ஊருங்கிறங்காட்டி தெரியல. நான் தான் அவ்வளோ தூரம் போகணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை. உண்மையாக மனசில் அது மட்டும்தான் இருக்காமா? வேற யாராவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அது கிடைக்கலங்கிறக்காக இது அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லைல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு முழு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க மாமா? எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்காவது எங்கள் கல்யாணத்துக்காக உன்னை ஹரிபரி பண்ணிட்டாங்களோன்ட்டு தான் உன்கிட்ட கேட்கலான்ட்டு. சுனிதாவையும் அதை தான் கேட்க சொன்னேன், அத்தைக்கிட்டையும் அதை தான் கேட்டேன். எல்லாருமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உனக்கு எந்த உதவி வேணாலும் இந்த மாமா கிட்ட நீ கேட்கலாம். கல்யாணத்துலேயும் சரி, வேற என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் மாமா கிட்ட கேளு, சரியா? மற்றவங்கள மாதிரி நான் அண்ணியும் இல்லைல்ல, உன் சொந்தம் தானே, அதனால மாமா கிட்ட எப்போ வேணா கேளுமா, சரியா? கண்டிப்பாக மாமா, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போகிறோம் மாமா? என்ன உங்ககிட்ட முதல்லையே சக்தி மாமாவை பற்றி சொல்லியிருந்தா ஒருவேளை நானும் அவரும் சேர்ந்துருக்கலாமோ என்னமோ. பரவாயில்ல, அவருக்கும் அக்காவை தானே பிடிச்சிருக்கு, நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ எனக்குன்னு வந்திருக்கிறவரை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. என்னோடய வாழ்க்கை இது தானே, நான் இதையவே நான் அமைச்சுக்குவேன். என்னம்மா ஏதோ யோசனையிலே இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, எல்லாரும் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்களே, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை மாமா. என்ன இருந்தாலும் நீங்கள் 3 பேருமே என் அத்தை பொண்ணுங்க. சுனிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே என் அத்தை பொண்ணுங்க தானே. அத்தை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட உங்களையும் ரொம்ப பிடிக்கும். சரிங்க மாமா. சரி, நீயும் போய் ரெடி ஆகுடா, நாங்களும் ரெடியாக போகிறோம், சரியா? சரிங்க மாமா. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க கூட, கொஞ்சம் உன்னால் எப்படி பயங்கரமாக டெக்கரேட்டிவாக இருக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மேக்கப் பண்ணிக்கோ. ஏதாவது திங்ஸ் வேணும்னா சொல்லு, மாமா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். போதும் மாமா, நான் சிம்பிளாக இருக்கிறத பார்த்து தான் அவங்க ஓகே சொன்னாங்க. இப்படியே இருக்கிறேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ ஒரு கோடு போட்டு ரோடு போட்டு வாழ்றவ, உங்ககிட்ட நான் சொல்ல முடியுமா? ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை தாம்மா லக்கி. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுனிதாவை கட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஓ தாராளமா, உன் தங்கச்சி என்ன சொல்லுவான்னு தெரில. எது ஆஹா அக்கா, நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுன்னு ஒரு நாள் கூட சமாளிக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டம்க்கா. ஏண்டி, எங்க மாமாக்கு என்ன குறைச்சல்? கருப்பு சிங்குண்டி. உன் மாமாவை நீ தான் வச்சுக்கணும், போ போ. ஏய் என்னடி, உங்க 3 பேத்தையும் கட்டுறக்கு உரிமை எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இருந்தாலும் உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குங்காட்டி உனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன்டி, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னா நான் வினிதாவையே கரெக்ட் பண்ணியிருப்பேன். பண்ணுவேன், குத்துனா வச்சுக்கவே. ஐயோ மாமா, உங்க 2 பேத்துக்கும் சண்டையே தீராது. எலியும் பூனையை விட மோசமான ஜந்துக்கள் நீங்க 2 பேரும். சரி போய் கிளம்புடி, இதுக்கு மேல என்ன பண்றது? எல்லாம் வந்துட போறாங்க, அம்மா வந்து திட்டுவாங்க. முதல்ல உங்க மாமா கிட்ட சொல்லு, அங்க கிளம்புறக்கு இடம் இல்லாம என்ன பாக்குறதுக்கு சாக்கு தேடி இங்க வந்திருந்தா சும்மா என்ன கிளம்பி விட்டாதானே. உன்னை பார்க்க வந்தாலும் தப்பு, பார்க்க வரலினாலும் தப்பா? போடி, போய் கிளம்பு போ, சும்மா சாக்கு சொல்லாத. சரி நீ வா, நம்ம 2 பேரும் போய் கிளம்புவோம். மாமா நீங்க அந்த ரூம் ஃப்ரீயா இருக்கு, நீங்க ட்ரெஸ் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அங்க போய் கிளம்புங்க மாமா. ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் நானும் அம்மாவுமே முடிச்சாச்சு. ஆமா, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. போங்க போய் ரெடி ஆகுங்க, வந்த வேலையை பாருங்க, போங்க. இவ ஒருத்தி பொடி. ஓ, நீங்க 2 பேரும் நின்றுட்டே இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் இழுத்துட்டு போறேன் வாங்க. இவளை பார்த்தாலே வயிறு எரியுது. இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை எப்படியாவது கெடுத்து விடணுமே. ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மாப்பிள்ளையை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், அப்போதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த சக்தி பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சொம்பையா தூக்குறது? ஒன்றுமே இல்லாத பையன். இவன் எவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குறான், பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறான், இவளையே எல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்கான். இவனை கல்யாணம் பண்ணால் நான் காட்லேயும் மேட்லேயும் வயல்வெளியிலாம் கடந்து கஷ்டப்படணும்.
எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணாம்ப்பா. ச்சே. அக்கா என்னாச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? வா போய் கிளம்பலாம் 2 பேரும். நீ போய் உன் வேலையை பாரு. நீ என்ன கிளம்பணும்னு நினைக்கிறியோ அப்படி போய் கிளம்பு. என்னை ஏடி கூப்பிடுற? போ. உன்னால திருத்தவே முடியாது. இருக்கிற கொஞ்ச நாளில் அக்கா தங்கச்சியா சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம்னு நினச்சா இன்னும் ரொம்ப ஓவராக பண்ணுற. ஆமாம் ஆமாம், இவ பெரிய இவ. எப்படி கெடுத்து விடுறதுன்னு தான் தெரில. சரி பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கூடாது. அது எப்படி இவ மட்டும் வசதியாக வாழலாம்? எனக்கு கீழே பிறந்தவ என்னை விட வசதியாக வாழ்றதா? நெவர், விட மாட்டேன். எங்கடி சித்தி வீட்டில் யாரையுமே காணோம், எல்லாரும் உள்ளே இருப்பாங்களோ? எப்படியோ வினிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சதில் எனக்கும் சந்தோஷம். அது நம்ம கூட வரப்போற பாரு. ஆமாடி, அது நம்ம அத்தை பார்த்து நம்ம ஊருக்கே அவளையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவளை நினச்சதை ரொம்ப எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருந்தால, ஒரு நல்ல மாப்பிள்ள அமையலன்னு. அவளுக்கு அமைஞ்சதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நம்ம ஆளுகளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அர்ஜுன் மாமாவும் ரகுவும் அத்திக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கக்கா. சரி, நம்ம இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு எதாவது மேக்கப் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு பண்ணி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. ஆமாடி, ஏதாவது ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். அதெல்லாம் என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், வாடி. ஏ வினிதா, அனிதா, சுனிதா 3 பேர் எங்கடி இருக்கீங்க? வாங்கடி டக்குன்னு. ஹாய் அக்கா, 2 பேரும் வந்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிடி. நீயும் எங்கள் கூடயே வரப்போறேன்னு நினச்சிட்டு. ஓகே தானே மாப்பிள்ளை? எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ சிஸ்டர், என்ன அந்த சிஸ்டர் மட்டும் கொஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த சிஸ்டர்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாதா? ஏ வாண்டு, உனக்கு கல்யாணங்கிறதாண்டி என்னால் நம்பவே முடியல. தட் இஸ் ஃபேட், ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. ஆமாம், எங்கடி அனிதா? வீடே கல்யாண கலை கட்டியிருக்க, அவளை மட்டும் அழகானோம். அனிதா இங்கே வாடி, எல்லாரும் இங்கே இருக்கோம், நீ மட்டும் எங்கடி இருக்க? இங்கே வாடி. அவெல்லாம் யார் கூடயும் மிங்கிலாக மாட்டாக்கா, வருவா பாரு மெதுவா. ஆமையாட்ட சும்மா தான் இரேண்டி, அவளை உனக்கு வம்பளுக்கு இல்லைன்னா தூக்கமே வராது. இப்போ வந்து ஏதாவது கத்துவா, பேசாம இரு. இதுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வேற லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருமே. வாங்கன்னு கேட்கலினாலும் வம்பு தான். சரி, கேட்டு வைப்போம். அக்கா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க அக்கா? அப்பாடியோ, அனிதா வாயிலேருந்து முத்தி விழுந்துருச்சு போ. அதிசயமா வாங்கன்னு கூப்பிட்றா, சந்தோஷமா சிரிச்சு பேசுற. இப்படியெல்லாம் நீ பண்ணுவியாடி? எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு போ. இதுகிட்ட பேசினாலும் பிரச்சனை, பேசலைனாலும் பிரச்சனை. என்னதான் பண்ணி தொலைகிறனே தெரில. இல்லைக்கா, சும்மா தான். எனக்கும் டைம் கிடைக்கிறப்ப தான் நானும் பேசுவேன். வேற என்னக்கா பண்ணுறது? என்னடி 3 பேருமே கிளம்பாம நிற்கிறீங்க? நடங்க, மேக்கப் பண்ணி விட்றோம். நானும் அவ்வளோ அதுக்கு தான் முன்னாடியே வந்தோம். மேக்கப் பண்ணி விட்டுட்டு போய் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும். வாங்கடி. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் மேக்கப் ஒன்று தான் குறைச்சல். சரிங்கக்கா, வந்து பண்ணி விடுங்க, வாங்க. இது எப்பவுமே திருந்த மாட்டா போல இருக்கு. வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா வினிதா? இதுக்கு தான் நான் இவளை திட்டுறது. நீ உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல்ல. சரி விடுடி, அவ குணம் தான் தெரிஞ்சதில்ல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? விடு. அவ அப்படிதான். நம்ம 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்க முடியும்? நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருக்கும். அவ எப்பவுமே அப்படிதானே இருப்பா. விட்டுறேன், அவ எப்படி இருக்கட்டும். சரி நடங்கடி, அவளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆமா, கரெக்டா சொன்ன வினி. நடங்க, அவளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரமா மேக்கப் முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையா பண்ணலாம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா இப்படியே நீங்க 2 பேர் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? சரி வாங்க, டக்குன்னு போய் மேக்கப் பண்ணலாம்.